வணக்கம். நாம் இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் தான். இங்கே போட்லேருந்து காலையில் என்னென்ன மீன்கள் இறக்குறாங்க, எந்தெந்த ஊருக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் 4 மணி வாக்கில் நம்ம அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண இடம் வந்துட்டு மீன் எடை போடுற இடம். அதாவது பெரிய சைஸில் உள்ள மீன்கள் எல்லாத்தையுமே எடை போடுற இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மீன் வந்துட்டு வாவல் மீன், கருப்பு வாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கள் தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வஞ்சரம், சீலா மீன், வெள்ளை வாவல் போன்ற பல வகையான மீன்கள் இங்கே எல்லாமே இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் மோஸ்ட்லி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்புறம் வெளிநாட்டுக்குமே போகுது. இவங்க பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்லேருந்து எடுத்துகிட்டு வர மீனை இங்கே வச்சு தான் பிரித்து, அதாவது எந்த சைஸில் இருக்கோ, பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை ஒரு பகுதியிலையும், சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா அதை வேறு ஒரு பகுதியிலையும் எடை போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீன் வந்துட்டு ஷீலா மீன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ அந்த அளவில் இருந்துச்சு. மீனை ஒவ்வொரு ரகமாக பிரிச்சுட்டு அது மேலே ஐஸ் போட்டு வச்சுட்டாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு வியாபாரிகள் அவங்க வந்துட்டு எந்தெந்த மீன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலை எடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய மீன்கள் இருந்துச்சு. வாவல் மீன், சீலா மீன், கோழி மீன், ஆரா மீன், பரலா மீன் போன்ற பல வகையான மீன் இருந்துச்சு. இப்போ அவங்க எடுக்கிற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு பாறை மீன். கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே இருந்திருக்கும். இந்த மீனை பார்த்தீங்கன்னா கோழி மீனுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எறா, சின்ன சைஸ் வாவல் மீன், பரலா மீன் போன்ற பல வகையான மீன்களை வந்துட்டு அவங்க ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு சின்ன சைஸ் இறால் இருந்துச்சு. இதுலேருந்து ஏற்றிட்டு போகிற மீன்கள் தான் இந்த எடை போட்டு எந்த வியாபாரி எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எடை போட்டு அதை வந்துட்டு டாட்டாஸில் எடுத்து வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பாருங்கள், கனவா மீன். இந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன பரபரப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தாங்க, வெளி மாநிலத்துலேருந்து வந்தாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையான மீனை வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தோட்டு சிக்கன் சாப்பிடுவாங்களா அந்த அந்த டேஸ்ட் நான் கூப்பிட்றேன். இந்த மீன்களை வந்துட்டு கசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கோழி தீவனம், அது இல்லாமல் வந்துட்டு மீன் எண்ணெய் இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும். இது எல்லாமே பரலா மீன், வஞ்சரம், திருக்கை இதெல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமாகவே அங்கே எடை போடுறதுக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு கோழி மீன். இந்த மீன் வந்துட்டு கிட்டத்தட்ட கோழி இறைச்சி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மீனை வந்துட்டு கடல் விரா. இது வந்துட்டு ஆழ்கடல் மீன் பிடிக்கிற இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அங்கே முன்னாடி போய் எடுக்கிறியா? சரி அடுத்தோட்டு இது எல்லாமே வந்துட்டு உள்ளூர் வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறதுக்காக ஏலம் எடுக்கிற இடம். இதுலேயுமே வந்துட்டு சின்ன சைஸில் உள்ள கூடைகள் ஒரு விலைக்கும், பெரிய சைஸில் உள்ளது எல்லாமே ஒரு விலைக்கும் போணுச்சு. கண்டெய்னரில் ஏற்றுறாங்க, அங்கே போமா? இது வந்து விலாங்கு மீன், கடலில் உள்ள விலாங்கு மீன் அப்படின்னு சொன்னாங்க. திருக்கை, கனவா. அந்த ஐயா நாங்கள் போன அன்றைக்கி பெரிய சைஸில் நண்டு எதுவுமே நாங்கள் பார்க்கல. அப்புறம் நம்மளை போட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அங்கே மீன் பிடிச்சி சேமித்து வைக்கிற கிடங்குலேருந்து மீனை எடுத்துகிட்டு வர்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இடம் போட்டோட உள்ளே, அதாவது மீன் பிடிச்சி சேகரித்து வைக்கிற இடம் இது. இந்த இடமே ஃபுல்லாகவே குளிர்ச்சியான சூழலாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஐஸ் வைக்கிற இடம் போல், ஐஸ் வச்சுருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கூலிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் போன நேரத்தில் மீன் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டாங்க. அதனால் அதில் மீனில் பெரிய லெவலில் அங்கே மீன் இல்லை. அதை நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி கசாருன்னு சொன்னாங்களே, அதாவது மீன் எண்ணெய் மற்றும் கோழி தீவனத்துக்கு தேவையான அந்த மீன்கள்லாம் இருந்துச்சு. ஒரே ஒரு பெரிய மீன் மட்டும் காட்டினாங்க. இதையுமே வந்துட்டு பெரிய சைஸ் கனவா, சின்ன சைஸ் கனவா அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க. ஐஸ்ல தான் சொல்லணும். ஐஸ்ல கலணுமா? காலை கொடுத்துருங்க, காலை கீழே கொடுத்துருங்க. ஐஸ் அப்போ தான் ஆமாம், ஐஸை கொஞ்சம் எடுத்து பிக் சைஸ் கனவா. இப்போ நம்ம பார்த்த மீன் வாழை மீன் நல்லா பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு. அது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் மீன் வெட்டுற இடம். நமக்கு தேவையான மீனை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா வெட்டி கொடுத்துருவாங்க. சின்ன சைஸில் உள்ள மீன்கள்லாம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே கொடுத்து வெட்டி வாங்கிக்கிட்டாங்க. அந்த பேர் கொடுப்பாங்க. வாங்கும்போது அமைக்க பார்த்து வாங்கணும். இது மட்டும் அவ்வளோதான். இதை 3 துண்டா இருக்கு. 3 துண்டா வச்சு 2 இதெல்லாம் குழம்புல போட்டுக்கலாம். பிரியாணிக்கா என்ன இல்லை, அது தீட்டிக்கிட்டு வெட்டிக்குவேன். சின்ன இருக்கிறத நைஸாக போட்டு அதை நைஸாக போட்டு கப்பு நைஸாக போட்டா
தலை எப்படிமா? வீடியோ நல்லா சூப்பராக எடிட் பண்ணி வெயிட்லாம் ஓட்டுறீங்களா இல்லையா? அது நாலு ஏய் வந்து வெயிட் இருக்குடா. 25 சீக்கிரம் 25 மீன் விட்டு பாருங்க அப்படியே எடுத்து அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய் பாய்.